வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் குக் வித் கோமாளி எபிசோட் இந்த வாரம் நடக்க இருக்கிற எபிசோட்ல திவாகரோட என்ட்ரி. ஸோ இதை பற்றி இப்போ நேற்று நைட்ல இருந்து நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ என்னுடைய கருத்து அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள். முத்துக்குமரன் விஜய் டிவி படிப்பித்த பாடம். அதே நேரத்தில் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லியிருந்தாரு. அதை பற்றி ஒரு விடயம். அடுத்தது திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள். இப்போ அவங்க, அப்புறம் அக்ஷிதா அசோகா அவங்க, அப்புறம் நேஹா, இவங்க எல்லாருமே வெளிநாட்டு ட்ரிப் போயிருக்காங்க. அப்போ நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய ஆடையை வச்சு கமெண்ட்ல கதறிக்கொண்டிருக்காங்க. கதறிக்கொண்டிருக்கிறவங்க யார் அப்படின்னா விஜே பார்வதி மேம் அவர்களுடைய பிஆர் கூட்டங்கள், அப்புறம் சில ரசிகர்கள், சரிங்களா இவங்க. ஸோ அது என்ன விடயம் அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய பதில். அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம். இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நீங்கள் போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்கோ, சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் இந்த சில பேர் திவ்யா கணேஷ் மேமர்கள், இவன் விஜய், அவன் இந்த நடிகை 51 வயசு பொம்பளை பொறுக்கி விஜய் இருக்கான்ல, பொண்டாட்டியை விட்டுட்டு 51 வயசுல சுத்துறவனை எப்படி சொல்லலாம்? கேடுகட்ட கேவலமான மனிதன், சரியா? அப்ப திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அவன் விஜயோட ரசிகை இல்ல, அவன் விஜய்க்கோ இல்ல அவனோட கட்சிக்கோ சப்போர்ட் இல்ல. இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கடா, சரிங்களா? திவ்யா மேம் அவர்கள் விஜயோட ரசிகை அல்ல, அவங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தீவிரமான வெறித்தனமான ரசிகை, சரியா? தலைவர் சொன்னா அத பல பேர் பண்ணுவாங்க. இந்த விஜய் என்றவனுக்கு இந்த மே 4 படிப்பிக்க போற பாடம் பல மன வளர்ச்சி குறைந்த, அறிவில்லாத, மூல வளர்ச்சி இல்லாத பல தற்குறிகளுக்கு கொடுக்க போகின்ற பாடம். டிபாசிட் கூட அவனுக்கு கிடைக்காது, விஜய் என்றவனுக்கு. எழுதி வச்சுக்கோ. ஸோ ஓகே மக்களே, சரி, இந்த வீடியோவில் முதலாவது விடயம் இந்த திவாகர், வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகருக்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு அவன் விஜய்க்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஸோ ஓகே, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், திவாகர் அவர்கள். ஸோ அப்போ அவர் விஜய் டிவியோட குக் வித் கோமாளி சீசன் 7 அடுத்த இந்த வாரம் நடக்க இருக்க எபிசோட்டுக்கு வர்றார் அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க. சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரி எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது அது எல்லாமே ஃபோட்டோஷாப் மூலம் உருவாக்கப்பட்டது, இல்லை அவருடைய வேற ஷோவில் எடுத்ததை எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் திவாகர் இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 7 வர சான்சஸே இல்லை. இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 7 மட்டுமில்லை, விஜய் டிவியோட இனி வர்ற எந்த நிகழ்ச்சிகளையுமே திவாகர் மற்றும் திவாகரை போன்ற நபர்களுக்கு விஜய் டிவி சான்ஸ் கொடுக்காது. ஏன்னா திவாகர் பேனட், அதே நேரத்தில் இது ஒரு நல்ல பாடம் அப்படி என்பதான், சரிங்களா? ஸோ அடுத்தது அந்த குக் வித் கோமாளியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னாங்கல்ல, அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ முடிந்த சனி ஞாயிறு அப்போ எடுத்த இதுதான். அப்பவே திவாகரோட காட்சிகளை குப்பையில தூக்கி போட்டுட்டாங்க, சரியா? அந்த செட்டெல்லாம் முடிஞ்சு திரும்ப போட்டு, ஸோ அவங்க திரும்ப எடுத்தது தான். ஸோ இந்த வாரம் இனிமேல் தான் எடுக்க இருக்காங்க. அப்போ சில பேர் சொன்னது எல்லாமே இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ விஜய் டிவி கடைசி வரைக்கும் திவாகர் சம்பந்தப்பட்ட விடயத்தை இனிமேல் போட மாட்டாங்க, திவாகரை எதுக்கும் இன்வைட் பண்ண மாட்டாங்க அப்படி என்பது உறுதியான தகவல், சரிங்களா? நினைச்சு பாருங்க மக்களே, நம்ம பெத்த தாயை அவமானப்படுத்தினவனை நம்ம உள்ளுக்குள்ள வைப்போமா? அவன் கூட பேசுவோமா? இல்ல. அதே மாதிரி தான் விஜய் டிவிக்கு திவாகர் பண்ணது ஒரு கேவலமான ஒரு விடயம். ஓகே, அடுத்தது நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள், பேருக்கேற்ற மனிதர் முத்துக்குமரன். இப்ப அமெரிக்கா அங்க போய் கலக்கி கொண்டிருக்காரு. அங்க போயும் தமிழனோட பெருமையை சொல்றாரு. இதுதான் முத்துக்கும் பிக் பாஸ் சீசன் வின்னர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். அதனாலதான் முத்துக்குமரன் அவர்கள் தனித்துவமா இருக்காரு. இப்ப கூட எனக்கு இத்தனை சீசன்ல முத்துக்குமரன் அவர்களுடைய இன்ட்ரோ தான் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய முதலாவது சீசன், சேது அண்ணா அவர்கள் வாங்க முத்துக்குமரன் அன்னைக்குள்ள அவருடைய நடை, உடை, இன்ட்ரோ, அவர் பேசிய தமிழ், அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறேன்.
அப்பவே நம்ம சொல்லிட்டோம்ல இவர் தான்டா வின்னர்ன்னு. ஸோ அப்போ அதெல்லாம் மறக்க முடியாம இருக்கு. அதே போலதான் அப்ப எப்படி பிரமித்து பார்த்தனோ அது போலதான் இப்பயும் அவருடைய அமெரிக்கா காட்சிகளை வந்து பார்க்கிறேன். அங்கேயும் வந்து தமிழனோட பெருமைகளை சொல்லியிருந்தாரு. அதுல அவர் போடுற வீடியோக்கள் எல்லாமே பாடமா இருக்கு. கார்ல கூட நம்ம ஊரு மதுரை அப்படின்னு அந்த பேரெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, அம்மாவோட பேரெல்லாம் போட்டிருக்காங்க. தமிழனை பார்த்தீங்களான்னு அவர் சொல்றபடியா இருக்கட்டும், மீன் குழம்பு அமெரிக்கால மீன் குழம்போட பெருமையை சொல்றதா இருக்கட்டும், இதாண்டா முத்து அப்படி என்பது. இந்த முத்துவை வந்து இவ்வளவு தூரம் அமெரிக்கால போய் கூட தமிழனோட பெருமையை உயர்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது அப்படின்னா அது நம்மளுடைய விஜய் டிவி தான். விஜய் டிவியால் வளர்ந்தவர் பலர், இமயம் தொட்டவர் பலர், சரியா? அதுக்கு நன்றியோட இருக்கிறவங்க சிலர் தான், சரிங்களா? விஜய் டிவிக்குள்ள போனவங்க மட்டும் இல்ல, அந்த டிவி ஷோ பற்றி பேசுறவங்களும் இப்ப லட்சாதிபதிகளா இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா நன்றி கேட்டவங்களா தான் பல பேர் இருக்காங்க. நம்ம குஜித்தை போல, குஜித் வியூவை போல, ஸ்னோ அந்த கௌபி, மிஸ்டர் கௌபி அவனை போல. அடுத்தது ஹோனஸ் ரிவ்யூ அப்படின்னு ஒரு மாமா இருக்கான்ல, கண்ணாடி போட்டவன். இவங்களெல்லாம் என்ன பிறவிகள்னு தெரியல. இவங்களுக்கும் திவாகருக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட கேடுகட்ட மனிதர்கள் மத்தியில் இன்னொன்று மணிமேகலை, பொய்மைகளை, அது அப்படிப்பட்ட பொய் மனிதர்கள், போலி மனிதர்கள், நன்றி கெட்ட மனிதர்கள் மத்தியில் முத்து, ஆல்வேஸ் முத்து. ஓகே, அதில் முத்துக்குமார் அவர்கள் இன்னொரு விடயம் அவருடைய இன்ஸ்டால போட்டிருப்பாங்க, யாருக்கு ஓட் போடணும்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். டிஎம்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டின் பண்பாட்டை, தமிழ்நாடுனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ரீதியில வளர்ச்சியடைய வச்சிருக்காரு. யாரையும் அடக்க விடாம காத்திருக்காரு அப்படி என்பது முத்துக்குமரன் அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வீடியோன்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே புரியும். இதுதான் டிஎம்கேயோட பவர், சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓட், இந்த எலெக்ஷன் வின்னர்ஸ் டிஎம்கே. அதில் ரெண்டாவது வந்து என்னோட விஷ் வந்து நம்ம சீமான் அண்ணா அவர்கள் வரணும் அப்படி என்பது நம்மளுடைய விஷ். அது நடக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ரெண்டு விடியும் ஷுவர். ஒன்று டிஎம்கே வின் பண்ணோம், இன்னொன்று இந்த விஜய் என்ற கேடுகட்ட மனிதனோட கேவலமான அரசியல் நாடகம் டிபாசிட் இல்லாமல் அவன் செருப்படி வாங்குவான். மார்க் மை வேர்ட்ஸ். சரியா? தலைவர் சொன்னது நடக்குண்டா. ஓகே, அடுத்தது நம்மளுடைய திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம், அவங்களுடைய ஆடைகள். ஆக்சுவலாக திவ்யா மேம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷமோ 10 வருஷத்துக்கு முதலே சொல்லிட்டாங்க, நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான், ஐ எம் அ மாடர்ன் கேர்ள் அப்படின்னு. சரியா? அவங்க ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து இப்படித்தான் சாய் பல்லவி மேமுக்கு கூட ஒருபடியாக நடந்துச்சு. அவங்க வந்து பீச்சில் ஏதோ பிகினி வந்து போட்டுட்டு இருக்கக்குள்ள அதை பார்த்துட்டு இவனுங்க வந்து அந்த போஸ்டர் போட்டவங்களும் சண்டை பிடிக்கிறாங்க, இது ஏஐ மூலம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. கடைசியாக சாய் பல்லவி மேமே சொன்னாங்க, ஏஐ எல்லாம் இல்லை, இது நான் வந்து போட்டது, நான் படத்தில் மட்டும்தான் அப்படி, என்னோட படம் வேற, ரியல் லைஃப் வேற அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ திவ்யா கணேஷ் வேற, ஜெனி வேற, சரிங்களா? அப்புறம் இன்னொரு கேரக்டர் பண்ணாங்கல்ல, அது வந்து வேற. அவங்க எப்பயுமே நான் சொல்லலையே எனக்கு சாரி தான் பிடிக்கும், சுடிதார் தான் பிடிக்கும் அப்படின்னு. அவங்க டைரக்டாக சொல்லிட்டாங்க, ஷீ இஸ் அ மாடர்ன் கேர்ள், ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடர்ன் இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. ஸோ அவன் ஒரு ஆக்ட்ரஸ் தேவையில்லை, எல்லாருக்குமே அவங்க லைஃப்ல அவங்க பிடிச்சதை பண்றதுக்கு உரிமை இருக்கு. அது அவங்க பிடிச்ச ரசத்தை போடுறதுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு நீங்க யாருடா? அதுலயும் விஜய் பார்வதியோட கூட்டம் கேட்கறதா தாங்க முடியல. உலக பிக் பாஸ் வரலாற்றுல, இந்தியாவில் நடந்த பிக் பாஸ் வரலாற்றுல என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லையா சொல்ல நான் விரும்பல, சொல்ல வைக்காதீங்க. அப்படி நாத்தம் பிடிச்ச செயலை பண்ணது விஜய் பார்வதி. இந்த நாத்தம் பிடிச்ச செயல் அவங்க இன்னொரு 50 வருஷம் கழிச்சாலும் அழிக்க முடியாது. நாத்தம் தான், சரிங்களா? பேச வைக்காதீங்கடா. ஸோ பை த வே, திவ்யா மேம் அவர்கள் ராக்கிங், சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களை பெரிய திரையில் பார்க்கணும் அப்படி என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா தகுதி இல்லாததுகள் எல்லாம் நிறைய படம் நடிக்குது. எனக்கு தெரிஞ்சு குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு ஒரு படம், ஏதோ ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த அம்மாலாம் இப்போ வரைக்கும் படம் நடிச்சு கொண்டிருக்கு. அவங்களோட அப்பா தயாரிப்பாளரோ என்னவோ, அந்த அம்மா நடித்த படம் எப்போ கடைசியாக வெற்றி பெற்றுட்டுன்னு எனக்கு தெரியல. அதுவும் சோலோ ஹீரோயினாலாம் நடிக்குது. அப்படி இருக்க திவ்யா மேமுக்கு கிட்ட கூட அது வராது. சரியா? நான் யார் சொல்கிறேன், ஒரு பொதுவாக சொல்கிறேன், அவங்களோட பேரை சொல்லல.
பட் உண்மை இதுதான், மார்க்கெட் இல்லாதவங்க இவங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க. திவ்யா மேம் வந்து ஒரு பக்கா ஹீரோயின் மெட்டீரியல், சரிங்களா? அதுல மாடர்னா இருந்தாலும் சரி, ஹோம்லியா இருந்தாலும் சரி, ஷி வில் ராக். அப்படி இருக்கக்குள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது, இந்த விஜயன்றவன், நடிகன் விஜயன்றவன் எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சான். ஒரு செல்லா காசை ஒரு ஹீரோ ஆக்கணும்ன்றதுக்காக எத்தனை பேரோட சான்ஸ் வந்து பறிக்கப்பட்டது. பூவை உனக்காக படத்துல நடிக்க வேண்டியது பிரசாந்த் அண்ணா அவர்கள் எஸ்ஏசி செல்வாக்கு பயன்படுத்தி எவ்வளவு கேவலம் பண்ணிட்டார். யூடியூப்ல செல்வமணி சார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் இப்படி திவ்யா மேம் போன்ற பல பேருக்கு சான்சஸ் கிடைக்குது இல்லை. இதையாவது நீ இந்த உலகம் புரிஞ்சு கொள்ளட்டும், சரிங்களா? கூடிய சீக்கிரம் திவ்யா மேம் அவர்களுடைய சினிமா அப்டேட்டை சொல்ல வெயிட்டிங். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களை. நன்றி. மார்க் மை வேர்ட்ஸ், மே 4 விஜயன்றவனுக்கு இந்த காலம் படிப்பிக்க போது பாடம், சரிங்களா? இத்தனை வருஷத்துல 50 கோடி கூட சம்பளம் இல்லை அவனுக்கு. வாயால வடை சுட்டிருக்கான் 250 கோடின்னு. அவன் நடிச்சதுல 90% படம் பக்கா ஃப்ளாப். அவனை வச்சு டைரக்ட் பண்ண பல பேர் காணாம போயிட்டாங்க. இப்படி ஒரு வெக்கங்கட்ட கேடிகட்ட மனிதன் சொந்த வாழ்க்கையிலையும் தோத்துட்டான், சினிமாலையும் தோத்துட்டான், அரசியலை செருப்படி வாங்குறான். இவன் ஒரு நன்றி மக்களே.